தலைவர்களோட மகன்கள் வந்து 3 லாங்குவேஜ் படிச்சுக்கலாம். ஆனா அரசு பள்ளி மாணவர்கள் படிக்கக்கூடாதுங்கிற கேள்வி. அதாவது நீங்க சொல்றீங்க இல்லையா, 3வது மொழி பொறுத்த வரைக்கும் அந்த மாணவர்கள் தீர்மானிக்கணும், அந்த மாணவர்களுடைய பெற்றோர்கள் தீர்மானிக்கணும். அந்த 3வது மொழி நீங்க சொல்றீங்க இல்லையா, அந்த மொழி வந்து ஏன் வந்து முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா மொழியும் இருந்தது. இப்ப என்னன்னா 3வது மொழியை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது இந்திய மொழியா தான் இருக்கணும். இப்போ உதாரணம் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க தமிழ் இருக்கு, ஆங்கிலம் இருக்கு. நீங்க 3வது மொழி கட்டாய மொழின்னு சொல்லும் போது அவங்க என்ன எடுப்பாங்க, பக்கத்துல இருக்கிற மலையாளத்தை எடுப்பாங்களா, இல்லாட்டி தெலுங்கு எடுப்பாங்களா, இல்ல கர்நாடகா மொழி எடுப்பாங்களா? அங்க ஒரு வழி இல்லாம அவங்க ஹிந்தி எடுக்க வேண்டிய சொல்லுவாங்க. அதனால மறைமுகமா ஹிந்தியை திணிக்கிறோம்னு சொல்றாங்க. மொழி வந்து பொறுத்த வரைக்கும் என்னன்னா அது அந்த மாணவர்கள் பெற்றோர் கூட்டம், அதுல அரசியல் கொண்டு வரக்கூடாது. நான் பாஜக சொல்றேன், ஏன் ஆங்கிலம் வேண்டாம்னு சொல்றாங்க? அவங்க ஏன் ஆங்கிலம் வேண்டாம்னு சொல்றாங்க? நீங்க அரசு மருத்துவமனைகள்ல மருத்துவர்கள் செவிலியர்கள் அந்த ஒரு தட்டுப்பாடு இருக்கிறது அவனை மறுக்க முடியாது. ஆனா அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. நிதிச்சுமை, நிதி பற்றாக்குறைக்கு பல காரணங்கள் இருக்கு. அரசு, தமிழக அரசு பொறுத்து முடிஞ்ச வரைக்கும் அதுக்குண்டான அவங்க எடுத்துட்டு இருக்கிறாங்க. அது பொறுத்த வரைக்கும் நம்முடைய தமிழக அரசு சரி, அது துறை சார்ந்த அமைச்சர் அதுக்குண்டான விளக்கத்தை ஒருமுறையில பல முறை கொடுத்திருக்கிறாரு. மேக்சிமம் சில இடங்கள்ல வந்து அவங்க நிரப்பிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா கடந்த 10 ஆண்டுகளாக நடந்த சில குளறுபடிகள், அது இல்லாம இன்னைக்கு இருக்கிற நிதிச்சுமை, நிதி பற்றாக்குறையினால அதை உடனடியாக செயல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. ஆமா, நீங்க 10 ஆண்டுகள் நடக்கும்போது ஒரு நிதி பற்றாக்குறை டெபிசிட் ஏற்படுது, பினான்சியல் டெபிசிட் ஏற்படுது. அதே நேரத்தில் உங்களுக்கு தமிழக அரசுக்கு வர வேண்டிய நிதி வர்றதில்லை. இப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்துல வந்து நீங்க அது ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துல அதை உடனடியாக எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாதுங்களுடையது. காலப்போக்கில் சரி வருங்கிறது, சரி செஞ்சிருவாங்கிற நம்பிக்கை இருக்கு. மீனவர்கள் 7 பேர் வந்து இலங்கை தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கிறது. நீங்க சொல்றது வந்து உங்களுக்கே சலிப்பு ஏற்பட்டிருக்கும், எல்லாருக்கும் ஒரு சலிப்பு ஏற்பட்டிருக்கு. மீனவர்களே அவங்க என்ன சொல்றாங்க, இந்த போராட்டம் எத்தனை தடவை நாங்க நடத்துன்னு சொல்றாங்க. இது கிட்டத்தட்ட 15 வருஷமா நடந்துட்டு. என்னைக்கு அந்த 2009 அந்த போர் அங்க முடிஞ்சது இலங்கையில, அதுக்கப்புறம் அவரோட வீரியம் தான் பிடிச்சிருக்கு. நம்ம தமிழக மீனவர்களை அவங்க கைது பண்றது சரி, அவங்களை கைது பண்ற பத்திரம் கிடையாது. நிறைய பேர் இறந்திருக்கிறாங்க, அவங்களோட உடைமைகள் பறிக்கப்பட்டிருக்கு. அவங்களுடைய அந்த மீனவ படகுகளை வந்து அவங்க தேசிய உடைமை பண்ணியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட இது தொடர்ந்து எழுந்துட்டு இருக்கு. மீனவர் அடுத்த ஜெனரேஷன் பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னா, அடுத்து வர நம்ம பிள்ளைகளை வந்து நம்ம வேண்டாம், அந்த தொழிலே வேண்டாம், நம்ம படிச்சு எங்கேயாவது கோயம்புத்தூர், மெட்ராஸ், பெங்களூர் வேற வேலைக்கு அனுப்பிச்சிடலாம், அடுத்த தலைமுறை இந்த தொழிலே செய்ய முடியாதுங்கிற ஒரு நிலைமை எனக்கு ஏற்பட்டு இருக்கு. ராமநாதபுரம் போலவான இந்த கடலோர மாவட்டங்களுக்கு போகும்போது அந்த மீனவர்கிட்ட பேசும்போது இதுதான் அவங்களுடைய வெளிப்பாடு. நான் என்னை பொறுத்து வைக்கிறேன்னா, இது வந்து ஒரு நிரந்தர தீர்வு யாரால கொண்டு வர முடியும்? மாநில அரசால கொண்டு வர முடியுமா கேட்கிறேன். நான் கண்டிப்பா முடியாது. நான் அது காங்கிரஸோ பாஜக, நான் அது பொதுவா நான் சொல்றேன், ஒன்றிய அரசு எடுக்க வேண்டிய முடிவு. அது கச்சத்தீவை மீட்கிறதா இருக்கட்டும், உடனே சொல்லுவாங்க கச்சத்தீவு யார் கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு பழிச்சொல் வருது. நீங்க அவங்கள குறை சொல்றது, அவங்க இவங்களை குறை சொல்றது, இதுதான் நடந்துட்டு இருக்கே தவிர மீனவர்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படல. அவன் செத்து பொழைச்சிட்டு இருக்கான், அந்த குடும்பம் செத்து பொழைச்சிட்டு இருக்காரு. நேரடியா போய் பல குடும்பங்கள் பார்த்திருக்காங்க. தமிழ்நாட்டிலே மிகவும் பின்தங்கிய மாவட்டங்கள் பாத்தீங்கன்னா இந்த கடலோர மாவட்டங்கள், சில பகுதிகள் அங்க தொழில் கிடையாது, விவசாயம் கிடையாது. அவங்க கடலுக்கு போனாதான் அந்த 3 வேளை சோறு அவங்களுக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா அதுவும் நாளாக ரொம்ப வீரியமயமாயிட்டு இருக்கு. அவங்களுடைய தொடர்ந்து முன்னாடியே பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசத்துக்கு 4 மாசத்துக்கு ஒரு பிரச்சனை நடக்கும். வாரம் நம்மளுடைய தமிழக மீனவர்கள் அவங்க கைது பண்ற மாத்திரம் கிடையாது, கொடிய முறையில தாக்குறது, அவமானப்படுத்துறது. இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு ஒன்றிய அரசு கொண்டு வரும். அது எந்த அரசா இருந்தாலும் சரி. கடந்த காலங்கள் நடந்த தவறு அதனால அப்படின்னு சொல்றதை விட இப்ப என்ன பண்ண போறீங்கன்னு நான் சொல்றேன்.